பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடே கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 23ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். யூ ஆர் அ சூசன் வெசல். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். நம்ம நிறைய நேரங்களில் ஆண்டவருடைய சமூகத்திலே போய் நிற்கிற பொழுது இந்த வார்த்தைகளை அநேக நேரங்களில் நாம் கேட்டிருப்போம். ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார், ஆண்டவர் உங்களை ஒரு நோக்கத்திற்காக முன்குறித்திருக்கிறார் அப்படின்னு எல்லாம் நம்மை குறித்து சொல்லும்போது நிறைய நேரங்களில் நமக்கு சில கேள்விகள் வரும். என்னை ஏன் ஆண்டவர் தெரிந்து கொள்ள வேண்டும்? என்னை ஏன் ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும்? என்னை ஏன் கர்த்தர் சில காரியங்களுக்குள்ள கொண்டு வர வேண்டும்? அப்போ தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீங்களும் நானும் தேவ சமூகத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக நிற்கிறோம். எதற்காக? நிறைய நேரத்தில் கேள்வி வரும்ல, எதற்கு கர்த்தர் என்னை தெரிந்து கொள்ள வேண்டும்? வேற யாரையாவது கர்த்தர் தெரிந்து கொள்ளலாமே. கர்த்தர் தெரிந்து கொள்றதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களையெல்லாம் கர்த்தர் விட்டுட்டு என்னை மாத்திரம் தேவன் தெரிந்து கொள்ள வேண்டியதற்கான முகாந்திரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்டவர் ஒரு மனுஷனை தனக்குன்னு முன்குறிச்சிட்டாரு அப்படின்னா அவங்களுடைய பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத ஒன்றாக தான் இருக்கும். ஆண்டவர் ஒரு மனுஷனை சூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு தகுதியுமே இருக்காது, குவாலிட்டி இருக்காது. இந்த உலகத்தினால புறக்கணித்து தள்ளப்பட்ட ஜனமாக தான் இருப்பாங்க. அவங்களை பார்க்கிற ஜனங்கள்ல இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு புறக்கணிப்பை பார்த்து ஒரு வேதனையிலையும் விரக்தியிலையும் இருக்கிறவர்களை தான் ஆண்டவர் சந்திப்பார். ஒருவேளை நீங்க போய்கொண்டிருக்கிற பாதையில கூட அப்படிப்பட்டவர்களாக நீங்க நிற்கலாம். அப்ப தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்த்து சொல்ற ஒரு ஆழமான ஒரு ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களுக்கு நீங்கள் புறக்கணித்து தள்ளப்பட்டவர்களைப் போல இருந்தால் நீங்கள் தேவனுக்கு தெரிவானவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. நான் ஆண்டவருக்கு பிரியமானபடி நான் நிற்கிறேன் அப்படின்னா, என் தேவன் எனக்கென்று முன்குறித்தவைகளை நான் பெற்றுக்கொள்ளும்படி என் தேவன் எனக்கென்று ஆயத்தம் பண்ணினது பெரியதுங்கிறத நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ மனுஷங்க என்னை புறக்கணித்து தள்ளுறாங்க, இல்லை உலகத்துக்கு ஒரு ரிஜெக்ஷனில் நான் போகிறேன் அப்படின்னா, நான் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், மனுஷங்க தான் என்னை தள்ளிட்டாங்க, என் தேவன் என்னை அணைத்துக் கொள்ளுவார். இந்த ஒரு எண்ணம் எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் எல்லா நேரத்திலையும் உண்டு. அதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அதற்கு முன்பாக இருக்கிற வார்த்தைகளை பார்க்கும்போது, நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஒரு முத்திரை மோதிரம் எப்படி இருக்கும்? அந்த நாட்களில் ராஜாக்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, இன்றைக்கு அரசாணை வெளியிடப்பட்டு கையெழுத்திடப்படுவது இன்றைக்கு இருக்கிற முறைமைகள். ஆனால் முன்பொரு காலங்களில் மோதிரத்தினாலே முத்திரையிடுவது உண்டு. அதைத்தான் முத்திரை மோதிரம் என்று சொல்லுவார்கள். ராஜாக்களுக்கு, ராஜஸ்தானத்தில் நிற்கிறவர்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த அதிகார மோதிரத்தை கையில் கொடுத்துருவாங்க. அதை வைத்து தான் ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படும் பொழுது அதை வைத்து அவர்கள் முத்திரையிடுவது உண்டு. அப்போ அதே மாதிரி ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவனுடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்கு, தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு ஆளா ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார். அப்ப ஆண்டவருடைய செலெக்ஷனுக்குள்ள நிற்கிற நீங்க எவ்வளவு ஸ்பெஷலான ஆள்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். இன்னைக்கு பொதுவாக விலையே உயர்ந்த ஒன்று, விலையேற பெற்ற ஒன்று எல்லா இடங்கள்லையுமே அதனுடைய வேல்யூ இருக்காது. எல்லா இடத்துலையும் அது போய் நிற்காது. அதுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஸ்தானத்தில் மட்டும்தான் அது போய் நிற்கும். உண்மை தானே? இப்போ நம்ம தங்கத்தை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, ஒரு தங்கத்தில் ஒரு நகையோ இல்லை ஒரு மோதிரமோ ஒரு செயினோ எடுக்கிறீங்கன்னு வைங்க, எல்லா இடத்துலையும் தூக்கி வச்சுருவீங்களா என்ன? அதுக்குன்னு பிரத்யட்சமாக ஒரு இடத்த வச்சு அந்த இடத்துல தான் என்ன செய்வீங்க? அதை பாதுகாப்பாக இருக்கும். அதை பாதுகாப்பு பண்ணி வைக்கிறதுக்காக கண்ட இடத்துல அதை தூக்கி போட மாட்டீங்க. இல்லை வேறு ஏதோ ஒரு பிளாஸ்டிக் ஜாமானோ ஒரு இடமோ இருக்கிற மாதிரி ஒரு தங்க நகை இருக்காது. ஏன்னா அதுக்கான விலை ரொம்ப அதிகம். அதை அப்படி என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா, எல்லா இடத்துலையும் அதை வைக்க முடியாது, எல்லா இடத்துலையும் நம்ம வச்சுட்டு போகவும் மாட்டோம். அதே மாதிரி தான் நீங்களும் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற ஆள். அதனால எல்லா இடத்துலையும் உங்களை வைக்க முடியாது. உங்களை வைக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இடம் இருக்குது. அங்கே தான் நீங்கள் போய் நிற்பீங்க. அந்த இடத்துல
உங்களுக்கு ஃபுல் செக்யூரிட்டி கார்டு இருப்பாங்க. கர்த்தர் உங்களோட நிப்பாரு. நீங்க விலையேற பெற்ற ஆளுங்கன்றதுனால, எல்லா இடமும் உங்கள யூஸ் பண்ணாது. எந்த இடத்துக்கு நீங்க தேவையோ, அங்க மட்டும் தான் நீங்க போய் நிப்பீங்க. இத தான் தேவன் உங்களிடத்திலும், என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறது. அப்ப ஆண்டவருடைய சமூகத்தில இப்ப நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் ஸ்பெஷலான ஆளு. என்ன கர்த்தர் முத்திர மோதிரமா வைக்க போறீங்க. அதனால நான் கர்த்தருக்கு முன்பாக போய் நிற்கும்போது, சரியானவனாய் நான் நிற்பேன். எனக்குன்னு ஒரு ஸ்தானத்த கர்த்தர் அந்த ஸ்தானத்துல நான் நிரந்தரமா நிப்பேன். மற்ற இடங்கள்ல நான் நிக்கிறதற்கு நான் தகுதியானவன் அல்ல. ஏன்னா, என்னுடைய தேவனுடைய பார்வையில நான் விசேஷமானவன். தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளு. அதனால உலகம் என்னை ஏற்றுக்கொள்ளாது. உலகத்துக்கு என்ன பிடிக்காது. உலகம் என்னை ரிஜெக்ட் பண்ண தான் செய்யும். ஏன்னா, நான் கர்த்தருடைய பாதத்தில் நிக்க வேண்டிய ஆளு. அல்லேலூயா! இந்த விசுவாசத்துக்குள்ள நீங்க வரணுங்கிறது தான் தேவன் எதிர்பார்க்கிற ஒன்று. அப்ப ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நீங்க கர்த்தருடைய பார்வையில ஸ்பெஷலான ஆளு. உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இடம் ரெடி ஆயிருச்சு. அந்த இடத்துக்குள்ள தான் நீங்க போய் நிக்க போறீங்க. தேவையில்லாத மனிதர்கள் நிற்கக்கூடிய சாதாரண ஆட்கள் நிற்கிற இடத்துக்குள்ள நீங்க நிக்க மாட்டீங்க. ஏன்னா, பரலோகத்தின் தேவன் உங்களோட கூட இருக்கிறார். இப்ப நம்ம ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை தெரிந்து கொண்டவராக இருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய தெரிந்தெடுத்தலுக்குள்ள கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறீங்க. அதை சரியாய் புரிந்து கொண்டு ஞானமாய் நடக்க என் தேவன் கொடுக்க போகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த அபிஷேகத்துல அந்த கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு நிறைவாய் கொடுத்து நீ நடத்தும்படி உம்முடைய ஆளுகைக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பரலோகத்தின் தேவன் இம்மட்டும் எங்களை வழி நடத்துறீங்க, பாதுகாத்தீங்க. இனிமேலும் உடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து நடத்தும்படி எங்களை முத்திரமோதிரமாய் வைத்து நீர் அழகு பார்க்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். அதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. Amen, amen, amen. God bless you.